श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ஸ்ரீராமர் உறுதியாக தான் தந்தையின் சொல்லை காப்பாற்றியா தீருவேன் என்று கூறுவதை புரிந்து கொண்ட கௌசல்யா மாதா அவர்கள் இதற்கு மேல் ஸ்ரீராமரை கட்டுப்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொண்டார். அதனால் அவர் மீண்டும் ஏற்கனவே அவருக்கு மிகவும் சோர்வாகிவிட்டது தன் ஸ்ரீராமரை எப்படி பிரிந்து இருப்பது என்று. மேலும் ஸ்ரீராமர் மிகவும் பிடிவாதமாக உறுதியாக இருப்பதை கண்டவுடன் அவரை நிறுத்த முடியாது என்பதை உணர்ந்தவுடன் அவர் கௌசல்யா மாதா ஸ்ரீராமரிடம் கூறுகிறார், எனக்கு இனி நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைத்தது போல் இல்லை. ஆனால் நீ நாட்டை ஆள்வாய், அரசனாவாய் என்ற கனவுடனேயே நான் பல கஷ்டங்களையும் நான் பொறுத்து கொண்டிருந்தேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் இறந்து விடுவதே மேல். இல்லை என்றால் உன்னுடன் நானும் வனத்திற்கு வருகிறேன். இல்லை என்றால் இங்கிருந்து உண்ணாவிரதமாக இருந்து நான் உயிரை விடுவதுதான் சிறந்தது என்று கூறுகிறார் கௌசல்யா மாதா. அப்பொழுது ஸ்ரீராமர் தாங்கள் எதற்காக வனத்திற்கு வர வேண்டும்? தங்களுக்கு அவ்வாறு எந்த கட்டளையும் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு மனைவியானவர் தன்னுடைய கணவனுடன் இருப்பதே சிறந்ததல்லவா? கணவனை விட்டு பிரிய வேண்டியது எப்பொழுது? கணவர் இல்லாத பொழுதுதான் பிரிய வேண்டும். நீங்கள் இப்பொழுது அந்த தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் நம் தந்தை தசரதரை பிரிந்து என்னுடன் வனத்திற்கு வரக்கூடாது. நீங்கள் கணவருடன் தான் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் இங்கே அயோத்தியிலேயே இருந்து நம் தந்தையான தசரதரை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவருடன் தான் நீங்கள் இருக்க வேண்டும். நான் எப்படி யயாதி ரிஷி மோட்சத்தை தவறவிட்டாலும் மீண்டும் மோட்சத்தை அடைந்தாரோ அதுபோன்று நான் தந்தைக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கடமையை நான் செய்துவிட்டு இந்த தந்தை சொல்லை நான் காப்பாற்றிவிட்டு வனத்தில் 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்துவிட்டு மீண்டும் வந்து இந்த அயோத்தியை நன்றாக நீங்கள் விரும்பும்படியாக மெச்சும்படியான ஆட்சி புரிவேன் என்று தாயிடம் கூறுகிறார். மற்றும் லக்ஷ்மணரிடமும் இனிமேல் நீயும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி தான் வனவாசத்திற்கு கிளம்புவதற்கான அனுமதியை தாயிடமும் கோரிவிட்டு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு கிளம்புவதற்கு தயாராகிறார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.